பீட்ரூட்டில் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், 5-6 காஞ்ச மிளகாய், 6-7 பல் பூண்டு, 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வைங்க. காய் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் அரைச்சிக்கோங்க. எப்பயும் போலவே தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடும்.